கர்த்தரை என்ஜாய் பண்ணணும். கர்த்தரை என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணுங்க. அதுதான் வாழ்க்கையின் முதலாவது என்ஜாய்மெண்ட்டு. எதையோ என்ஜாய் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. அந்த காலத்தில் நான் யூத் மீட்டிங் வச்சு தான் ஆரம்பித்தேன் பாருங்கள். ஒரு பெரிய யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். அதில் ஏராளமான வாலிபர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கு நோட்டீஸ் அடித்து எல்லா இடத்துலையும் கொடுத்தோம் பாருங்கள், கம் அண்ட் என்ஜாய் அப்படின்னு. ஒருத்தர் சண்டைக்கே வந்துட்டாருன்ட்டு. அது என்ன கம் அண்ட் என்ஜாய்? நீ வந்து எல்லாரையும் கெடுத்து போடுறியாகும், என்ஜாய் பண்ண சொல்கிறியா பசங்களை வந்து? நான் என்னங்க குடித்து வெறிச்சு என்ஜாய் பண்ணவா கூப்பிட்டேன் நான். கடவுளை என்ஜாய் பண்ணணும்னு ஒரு இது கிறிஸ்தவத்தில் இருக்குது. அது தெரியக்கூட தெரியாது அவங்களுக்கு. வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசமில், அதாவது அந்த ப்ராட்டஸ்டன்ட் போதனையில் முதல் கேள்வியே அதுதான். நோக்கம் என்ன? மனுஷனுடைய நோக்கம் என்னென்னா கடவுளை மகிமைப்படுத்தணும், அவரை என்ஜாய் பண்ணணும். அந்த முதல் பாயிண்ட்டே விளங்கல நிறைய பேருக்கு. என்ஜாய் பண்ணணுன்றதே எதுக்குறாங்க. எனக்கு என்ஜாய்மெண்ட்டே தப்புங்கிற மாதிரி. குழந்தை அசிங்கம் பண்ணிடுச்சுன்னு கழுவ சொன்னால் கழுவி அடுக்கு தண்ணியாக தான் ஊற்றுற, குழந்தையும் தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. உலகத்தில் தப்பான என்ஜாய்மெண்ட்லாம் இருக்குது. எப்படியோ என்ஜாய் பண்ணுறாங்க ஜனங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்றைக்கி ஃப்ரீ நாள், எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் மற்ற எல்லா என்ஜாய்மெண்ட்டை காட்டிலும் இந்த என்ஜாய்மெண்ட் தான் பெருசாக தெரியுது. கர்த்தரை என்ஜாய் பண்ணுறது என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு பேரின்பம். இதெல்லாம் சொல்லி மாளாது பாருங்கள். இதை அனுபவித்து பார்க்கணும். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? உண்மையாகவே அனுபவிக்கிறீங்களா? கர்த்தரை என்ஜாய் பண்ணுங்கள். வெறும் சர்ச்சுக்கு வரும்போது என்ஜாய் பண்ணுறது இல்லை, எப்போவுமே என்ஜாய் பண்ணுங்கள்.